தமிழ்நாடு FIT-JEE நுழைவுத் தேர்வு பயிற்சி மைய தலைவர் மற்றும் இயக்குநர்கள் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? நாடு முழுவதும் நீட் தேர்வு மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான அந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி மையத்தை நடத்தி வருபவர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களுடைய பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வந்தது. இதில் தமிழ்நாடு பிஜி தனியார் பயிற்சி மையத்தின் தலைவர் மற்றும் இயக்குநர்கள் மீது மோசடி புகார் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பிஜி தனியார் மைய பெற்றோர்களிடம் பணத்தை வசூலித்து ஏமாற்றத்தையாக குற்றச்சாட்டு அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திடீரென அந்த பயிற்சி மையத்தை மூடியதால பாதிக்கப்பட்ட பெற்றோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருப்பதால் காவல்துறை தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளா பிஜி தனியார் பயிற்சி மையத்தின் தலைவர் அங்கூர் ஜெயன் மற்றும் இயக்குநர்கள் மீதும் கீழ்ப்பாக்கம் தனியார் மைய கிளை மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 140க்கும் மேற்பட்ட பெற்றோர்களிடம் சுமார் 4 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து மோசடி செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒருங்கிணைந்த பயிற்சி என்ற அடிப்படையில் பெற்றோர்களிடம் லட்சக்கணக்கில் வசூல் செய்து மோசடி செய்ததாகவும் நாடு முழுவதும் இந்த பிஜி தனியார் பயிற்சி மையங்கள் சில இடங்களில் திடீரென மூடியதால சர்ச்சை ஏற்பட்டு இதன் மீது தற்போது புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி தனியார் பயிற்சி மைய தலைமையகத்தில் வங்கி கணக்கு மூடப்பட்டதனால ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டதனால திடீரென மூடப்பட்டதாகவும் தமிழகத்தில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல 6 மையங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில கீழ்ப்பாக்கம் மையத்தின் மீதும் அதன் இயக்குநர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.